அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு புகழேந்தி. தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கில் சசிகலா உறவினர் டிடிவி தினகரன் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து? சார், இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃப்ஐஆர்ல இப்போ நமது செய்தி ஆசிரியர் சீஃப் ஆசிரியர் பேசுறத கேட்டுட்டு இருந்தேன். இந்த எஃப்ஐஆர்ல உள்ளதான் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கான்வர்சேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர, இந்த குற்றவாளி பட்டியல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல அந்த சுகேஷ் சந்திரா இந்த இடத்துல கீழே டிடிவி பேரே இல்லை. அதனாலதான் ஒரு பெயில் கூட தேவையில்லை, கூப்பிட்ட உடனே நம்ம போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு இருந்தோம். அது கூப்பிட்ட உடனே அவர் உடனே ஒண்ணுமே டைம் கூட கேட்காம இந்த கேஸ் ஒன்னும் இப்போ நமக்கு வேலையே இல்லை, சும்மா அனாவசியமா நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து போனாரு. சோ எந்தவித முகாந்திரமும் இரட்டை இலை சம்பந்தமாக பேசியதற்கு இந்த போலீஸ் இடத்துல இல்லவே இல்லை. 4 நாள் ஆப்டர் சன்செட், சட்டத்துக்கு புறம்பானது, ராத்திரியில கூப்பிட்டு உட்கார வச்சு விடிய ஒரு விசாரணை நடத்தி, என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி விசாரணை பண்ணும்பொழுது தூக்க கலக்கத்துல ஏதாவது உணர்வாங்களா, இல்ல நிம்மதி இல்லாம பண்ணா ஏதாவது பேசிடுவாங்களோன்னு சொல்லி இந்த போலீஸ் எதிர்பார்த்து எல்லாம் பண்ணிச்சு. அவர்கிட்ட இருந்து ஏன்னா எதுவுமே நடக்கல. அதனால அவர் உண்மையை திரும்பி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லவும் அவர் உதவியாளர் வர சொல்றது, அப்புறம் சீனியர் கவுன்சில் பி குமார் அவர்களை அழைத்து விசாரிப்பது, இது போன்ற வேலையெல்லாம் ஈடுபட்டார்கள். நாடு முழுவதும் நாங்கள் எல்லாம் வேண்டும் என்றே இவர் கைது செய்யப்படலாம் என்பதை எதிர்பார்த்தோம். வேண்டுமே பண்ணுவாங்க, இதை பிரபலியம் பண்ணி இந்த கேஸ் மூலியமா போலீஸுக்கு பேர் எடுக்கிறதுக்கோ இல்ல பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் போக தான் தெரியும். ஆகவே திட்டமிட்ட ஒரு வழக்காகவே இதை பார்க்கிறோம். அங்க போய் ஒரு கிரிமினல் சார், ஏகப்பட்ட வழக்குகளை, கிரிமினல் வழக்குகளை அந்த சுகேஷ் சந்திரா பேஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருக்கான். அதுக்கு பின்னாடி கர்நாடகாவில குமாரசாமியுடைய சன்னோட சேர்ந்து சீட் பண்ணியிருக்கான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் தலைவருமான கருணாநிதி அவருடைய பேரன் என்று சொல்லி ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு கிரிமினல், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான்னு கூப்பிட்டு வா விசாரணைக்கு 3 பேரு பிளைட்ல இறங்கி ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி, எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா, ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணி வர சொல்லி 4 நாளா விசாரணை பண்ணி டார்ச்சர் பண்ணி தேவையில்லாமல் இந்த வழக்கு திசை திரும்பி இப்பொழுது கைதாக மாறி இருக்கிறது. வழக்கு மன்றம் இருக்கிறது, எதையும் வழக்கு மன்றத்திலே போய் சொல்லலாம். ஆகவே இவர்கள் சொல்லுவதெல்லாம் நிஜமாகி விடாது, சுத்தமான பொய் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறேன். திட்டமிட்ட சதி இது நடத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல வழக்குகளை பல நேரத்திலே நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இது மாதிரி சிசிபி ஆகட்டும், யாராகட்டும், இதை கோர்ட்ல பதில் சொல்லிதான் ஆகணும். they cannot escape. இப்ப அரெஸ்ட் பண்றதுக்கு வேணா நல்லா இருக்கும், நாளை கோர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும், எவிடன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். So we will go through that. என்னென்ன செக்ஷன் போட்டிருக்கானுங்கன்னு தெரியல, போனாதான் தெரியும். இப்போ அடுத்த ஒரு 5 நாள் போலீஸ் காவலுக்கு அனுமதி கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமயத்துல திரு டிடிவி தினகரனுடைய வழக்கறிஞர்கள் அடுத்த கட்டமா என்ன செய்ய இருக்கிறாங்க, அதை பத்தி தகவல் எதுவும் சொல்ல முடியுமா? We will move the bail. No question of other thought. அவன் 5 நாள் கேட்கட்டும், எது வேணாலும் கேட்கட்டும், எந்த முகாந்திரமும் இல்லாம இப்ப ஒரு வாரமா என்கொயரி பண்ணி 4-5 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் எதுக்கு 5 நாள்? தேவையில்லாம 5 நாள் கேட்டு 3 நாள் கேட்டு வேணும்னு பண்ணுவான். இனிமேல் நமக்கு நீதிமன்றம் தான் ஒரே ரெமிடி. நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும். இந்த கேஸ்ல இருந்து இன்னைக்கு நான் சொல்றேன், தந்தி டிவிக்கு 100% டிஸ்சார்ஜ் ஆகிறார். இந்த கேஸ்ல இருந்து அவர் நிரபராதி நிரூபித்து வெளியே சிங்கமாக வருவார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது இந்த வழக்கு மூலியமாக அவரது பெயருக்கு எந்தவித கலங்கமும் ஏற்படாது, எதுவுமே நடக்காது. டெபினட்டாக வெளியில வருவார். நான் இன்னொன்னு கேட்கிறேன் சார், எனக்கு ஒண்ணுமே ஆரம்பத்திலிருந்தே புரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணம் பெற்றது எப்படின்றத சொல்ல மாட்டேன்றான். அந்த பணம் வந்துச்சு, வச்சிருந்தா ரூம்ல பிடிச்சேன்னு சொல்லி போலீஸ் சொல்லுது. ஆனா இந்த பணம் யாருக்காக, யார் வாங்குவதற்கு தயாராக இருந்தார்களோ அவர்களை குறிவைத்து ரகசியமாக அதே சுகாஷ் சந்திராவை வைத்து பிடித்திருக்கலாமே இந்த போலீஸ். ஏன் அதை செய்யவில்லை இந்த டெல்லி போலீஸ்? அது அவனை வச்சு மற்றவங்களை அரெஸ்ட் பண்ணலாமே, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணலாமே, எல்லாமே பண்ணிருக்கலாமே. அப்ப என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. அவன் கோர்ட்டுக்கு டிடிவி சார் தெரியாதுன்னு சொல்லிட்டு போனதை நான் தொலைக்காட்சி சேனல்ல பார்த்தேன். ஆகவே ஒரு மனிதர் ஒரு ஆளை முடக்கலாம், ஒரு கட்சியை முடக்கலாம், ஒரு ஆட்சியை முடக்கலாம் நினைக்கிறாங்க. எதுவும் நடக்க இங்க வாய்ப்பில்லை. நீதிமன்றத்திலே நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அவர் நிரபராதி என்பதை நிரூபிப்பார். நாடு பார்க்கும், மக்கள் பார்ப்பார்கள்.